அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமினேஷனில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கான எக்ஸாமுக்கு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற பகுதியிலிருந்து சில பாடங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்கானது செல் அப்படிங்கிற டாபிக். செல்னா என்ன? A cell is defined as the smallest and basic unit of life. எந்த ஒரு உயிரினத்தினுடைய ஆரம்பமானது எதை பொறுத்து அமையுதுன்னா அந்த செல் அப்படிங்கிறத பொறுத்து அமையுது. நம்ம உடம்பினுடைய ஒரு மிகச்சிறிய பார்ட் தான் செல் அப்படிங்கிறோம். ஸ்மாலஸ்ட் பார்ட் அதான் செல் அப்படிங்கிறோம். இந்த செல்லை வச்சு தான் நம்முடைய லைஃப் ப்ராசஸே அமையுது. அது தாவரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். இந்த செல்லினுடைய ப்ராசஸை வச்சு தான் நம்முடைய லைஃப் ப்ராசஸ் அமையுது. செல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் பயாலஜிக்கல் யூனிட்ஸ். இந்த செல்லு தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சருக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ், உடம்பினுடைய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உடம்பினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முதன்மையாக அமையக்கூடியது இந்த செல் அப்படிங்கிறது. இந்த செல்லானது கேன் ரிப்ளிகேட் இட் செல்ஃப் இண்டிபெண்ட்லி. இது யாரையும் கேட்டு உருவாகாது, யாரையும் கேட்டு அழியாது. இந்த செல்லானது ஆட்டோமேட்டிக்காக உருவாகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அழியும், திருப்பி ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். இண்டிபெண்ட் இது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். செல்லுக்கு இன்னொரு பேர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். இந்த ப்ரெசன்டேஷனில் சில வார்த்தைகளை நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் மார்க் எல்லாமே இந்த பகுதியினுடைய முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கும் பொழுது, நான் சொல்லும் பொழுது இந்த ப்ளூ கலரை நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த செல்லை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடிக்கு பேர் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இந்த செல்லினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சொல்கிறோம்? செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா செல் பயாலஜின்னு சொல்லலாம், செல்லுலார் பயாலஜின்னு சொல்லலாம், அல்லது சைட்டாலஜி. இது மூணு பேர்லையும் இந்த படிப்புக்கு பேர் சொல்றாங்க. சரி, இந்த வேர்டு செல் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்தது? செல்லா அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்லேருந்து வந்தது. அதனுடைய மீனிங் என்ன? இங்கிலீஷ் மீனிங் என்ன? செல்லாவுடைய இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா ஸ்மால் ரூம், சின்ன சின்ன அறை. இந்த செல்லும் சின்ன சின்ன அறையா மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரு செல் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இது வந்து லத்தீன்ல இருந்து வந்த வேர்டு. அந்த லத்தீன் வேர்டு செல்லா. இதில் ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்ட் பயாலஜிக்கல் யூனிட் எல்லா டைப் ஆஃப் யூனிட்டுமே இருக்கு. அது ஒன்றுக்கும் பேர் வந்து ஆர்கானிசம்ஸ் சொல்றோம். அந்த ஆர்கானிசம் என்னென்னங்கிறது பின்னால பார்ப்போம். இந்த செல்லுல உள்ள ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல், பயாலஜிக்கலுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கோ, எந்தெந்த பொருட்கள்லாம் காரணமா இருக்கோ, அது ஒவ்வொன்றுக்கும் பேர் ஆர்கானிசம்ஸ் சொல்றோம். அது என்னென்ன ஆர்கானிசம்ங்கிறது நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல கண்டிப்பாக பார்க்க போறோம். இந்த செல்லை யார் முதல்ல கண்டுபிடிச்சது? செல் அப்படிங்கிற வார்த்தையை, செல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு பயாலஜியில உள்ள ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றாரு, செல் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்றாரு. செல்ல ராபர்ட் ஹூக் எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாருன்னா 1665ல கண்டுபிடிக்கிறாரு. இது எதுக்கு செல் அப்படிங்கிற பேர் வச்சாருன்னா கிறிஸ்டியன் மாங்க்ஸ், அந்த மொனாஸ்ட்ரியில உள்ள கிறிஸ்டியன் மாங்க்ஸினுடைய அந்த மொனாஸ்ட்ரி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு செல் அப்படிங்கிறத ஒரு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த வார்த்தை வந்தது வந்து லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. செல்லா அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து ஆண்டன் வோன் லியூவென்ஹாக், அவர் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்றாரு. லிவிங் செல்லை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. உயிரோட உள்ள செல்லை பத்தி, அதனுடைய அமைப்பை பத்தி, அதனுடைய செயல்பாடுகளை பத்தி ஃபர்ஸ்ட் விளக்கி சொல்றாரு. அது எந்த வருஷம்னா 1667. அதுக்கடுத்து 1833ல ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. ஸோ ராபர்ட் ஹூக் பார்க்குறோம், அதுக்கடுத்து ஆண்டன் வோன் லூயிக் ஹாக் பார்க்குறோம், ராபர்ட் பிரவுன், இவங்க மூணு பேரும் இந்த செல்லை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து செல் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி வருது. செல் தியரி அதை யார் ஃபர்ஸ்ட் சொன்னது, ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா
ஜெர்மன் சயின்டிஸ்ட் தியோடர் ஸ்வெச்வான் அண்ட் மேத்தியாஸ் ஷெரிட்டன் அண்ட் ருடால்ஃப் விட்ஷோ அப்படிங்கிற ஒரு 3 சயின்டிஸ்ட் இருக்காங்க. இந்த 3 ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் இந்த செல் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை வெளியில் விடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ராபர்ட் ஹூக் 1665, ஆண்டன் வோன் லூயிக் ஹாக் 1667, ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருக்காரு 1833. அதுக்கு செல் தியரி கண்டுபிடிச்சிருக்கிறது ஜெர்மன் சயின்டிஸ்ட் தியோடர் ஸ்வெச்வான் அண்ட் மேத்யூஸ் ஷெல்டன் அண்ட் ருடால்ஃப் விட்ஷோ. இவங்க 3 இந்த முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கானும் எதனால ஆக்கப்பட்டிருக்குன்னா செல் அப்படிங்கிற ஒரு பேசிக் யூனிட்டால் ஆக்கப்பட்டிருக்கு உடம்புல உள்ள எல்லா பார்ட்டும். அதில் என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னா சிங்கிள் செல், அதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா யூனிசெல்லுலார் அப்படிங்கிறோம். அதே செல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் மல்டி செல்லுலார்னு சொல்கிறோம். இந்த செல்கள் சில உறுப்புகள் சிங்கிள் செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும், சில உறுப்புகள் மல்டி செல்லுலாரில் ஆக்கப்பட்டிருக்கும். மைக்ரோபிளாஸ்மாஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் நோன் செல்ஸ். நமக்கு உடம்புல உள்ள ரொம்ப சின்ன செல், நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன செல், ரொம்ப ஸ்மால் சைஸில் உள்ளது எதுனா மைக்ரோபிளாஸ்மாஸ் அப்படிங்கிற செல். செல்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம உடம்பினுடைய பில்டிங் பிளாக், உடம்பை எது உருவாக்குதுன்னா இந்த செல் அப்படிங்கிறத உருவாக்குது. அதனால தான் இது பேர் பில்டிங் பிளாக்ஸ். இது என்னென்ன செய்யுது? ஸ்ட்ரக்சர் டு த பாடி, நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. கன்வெர்ட் த நியூட்ரியன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சாப்பாடு நியூட்ரியன்ஸை எடுத்து அது எனர்ஜியாக மாற்றுது. ஃபுட்டில் இருந்து எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் இந்த செல்லு தான் பண்ணுது. அதுக்கடுத்து ஈச் செல் கண்டெய்னிங் எ ஃப்ளூயிட் கால்டு சைட்டோபிளாசம். ஒவ்வொரு செல்லும் சில திரவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த திரவத்துக்கு பேர் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது சொல்கிறோம். நம்ம இந்த சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்குன்னா செவரல் பயோமாலிகுல்ஸ், அதிகமான பயோமாலிகுல்ஸ், எண்ணற்ற பயோமாலிகுல்ஸ் இருக்குது. நம்ம அதை சிலது சொல்ல போனோம்னா புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் லிபிட்ஸ், இதெல்லாம் நம்ம பயோமாலிகுல்ஸ் நம்ம சைட்டோபிளாசத்தில் இருக்குது. இதுதான் உடம்புக்கு, நம்ம உடம்புக்கு எனர்ஜி தரக்கூடிய முக்கியமான பொருட்கள். இதில் இந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா செல் ஆர்கானல்ஸ். செல் ஆர்கானல்ஸ் எதுனா நம்ம இனிமேல் அது வர ஒவ்வொரு ஆர்கானல்ஸாக பார்ப்போம். நம்ம அந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆர்கானல்ஸ்னு சொல்லக்கூடியது. இது எங்கே இருக்குன்னா சைட்டோபிளாசத்திலிருந்து வெளியில் இருக்குது. அதுக்கடுத்து தி மோஸ்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் ஒன்லி விசிபிள் அண்டர் ஏ லைட் மைக்ரோஸ்கோப். நம்ம கண்ணால் பார்த்தா தெரியாது, பட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது மட்டும்தான் நம்ம செல்லை தெரிய முடியும். அதோட டைமென்ஷன்ஸ் என்ன, அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 to 100 மைக்ரோமீட்டர் செல்லினுடைய அளவு. அப்புறம் உடம்புல எவ்வளோ இருக்குது? ஹியூமன் கண்டைன் சம்வேர் அரவுண்ட் 40 trillion செல்ஸ். மனித உடம்புக்குள்ள எவ்வளோ இருக்குன்னா 40 trillion செல்ஸ், அப்ராக்சிமேட்லி 40 trillion செல்ஸ் நம்ம மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கு. த ஹியூமன் பிரைன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அரவுண்ட் 80 billion செல்ஸ். இந்த 40 ட்ரில்லியன்ல 80 பில்லியன் செல்ஸ் எங்க இருக்குன்னா மனிதனுடைய மூளையில் இருக்கு. எவ்வளவுனா 80 பில்லியன் செல்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செல் தியரி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செல் தியரி எப்போ வந்ததுன்னா 1839. எப்போ இந்த செல்லு உலகத்துல இந்த பூமியில உருவாச்சுன்னு பார்த்தோம்னா 3.5 பில்லியன் இயர்ஸ் அகோ, 3.5 பில்லியனுக்கு முன்னாலேயே இந்த செல் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எமர்ஜ் ஆயிருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உருவாக ஆரம்பிச்சிருச்சு. செல் கம்பரைஸ் செவரல் செல் ஆர்கன்ஸ், பெர்ஃபார்ம் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இந்த ஆர்கனல்ஸ் ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்கிறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் அதனுடைய ப்ராசஸை தனியான ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எது கூட டிபெண்ட் கிடையாது. அதனுடைய வேலையை செல்லுங்கிற சின்ன பாட்டு, அதுக்குள்ள பல பொருட்கள் இருக்கு. அது உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் நம்ம ஆர்கனல்ஸ் சொல்கிறோம். அந்த ஆர்கனல்ஸ் அதனுடைய வேலையை தனித்தனியாக செய்து கொண்டிருக்கிறது, தனித்தனி வேலைகள். அது ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பார்க்கும்போது வெவ்வேறு விதத்தில் இருக்கும். அதை ஒவ்வொன்றும் நம்ம பின்னால் பார்க்கலாம். லீவன்ஹாக் concluded these microscopic entities were alive. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த லைவாகவே இருக்கு, அலைவாகவே இருக்கு. மைக்ரோஸ்கோப் பார்க்கும்பொழுது செல்லானது உயிரோட இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. அதுக்கு பேர் சொல்றாருன்னா அனிமல் கியூல்ஸ் அப்படிங்கிற பேரை சொல்றாரு. இவர் அந்த உயிரோட இருக்கிற பேர் அனிமல் கியூல்ஸ் அப்படிங்கிறத சொல்றாரு. 1883 ராபர்ட் ப்ரவுன்
ஸ்காட்டிஷ் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இந்த சயின்டிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்சைட்ஸ் இன்டு செல் ஸ்ட்ரக்சர், செல்லினுடைய அமைப்பை பற்றி இவர் சொல்றாரு 1883 ராபர்ட் ப்ரவுன். அவர் திருப்பி என்ன சொல்றாருன்னா, நியூக்ளியஸ் பிரசன்ட் இன் த செல்ஸ் ஆஃப் ஆர்ச்சிட்ஸ், ஒவ்வொரு செல்லுலையும் இந்த நியூக்ளியஸ்ங்கிறது ஒரு ஆர்ச்சிட்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியா என்னன்னா, டபுள் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனர்ஜி டிரான்சாக்ஷன். மைட்டோகாண்ட்ரியாவினுடைய முக்கியமான வேலை என்னன்னா, எனர்ஜியை டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணுது. எதுக்காக? சர்வைவல் ஆஃப் த செல் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இந்த மைட்டோகாண்ட்ரியா பண்ணுது. அதுக்கடுத்து லைசோசோம்ஸ் என்ன பண்ணுதுன்னா, டைஜஸ்ட் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ், செல்லில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இந்த லைசோசோம்ஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய ஆர்கனல் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது என்ன ரோல் பண்ணுதுன்னா, இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல் பை சிந்தசைசிங். இது வந்து சிந்தசைசேஷனுக்கு உருவாகக்கூடியது வந்து இந்த மைக்ரோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இன்டர்னல் ஆர்கனைசேஷன் உள்ளக்க வந்து எதெல்லாம் சிந்தசிஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை பண்ணக்கூடியது அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ப்ராசஸ் பண்ணுது, டைரக்ட் பண்ணுது, அந்த ஸ்டார்ட் பண்ணுது, வரிசைப்படுத்துது. இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுக்கடுத்து செல்லில் உள்ள ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் இஸ் பிபிஎல்ஓ. இது பார்த்தோம் நம்ம ப்ளூரோ நியூமோனியா லைக் ஆர்கானிசம். இதனுடைய அளவு வந்து 0.1. லார்ஜஸ்ட் லிவிங் செல் என்ன? எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச்சினுடைய எக்கு. இது வந்து 170 to 180 mm இருக்கு டயமீட்டர். அதுக்கடுத்து பாக்டீரியாவுடைய அளவு 0.1 to 0.5. அதுக்கடுத்து ஸ்க்லெரன்சிமா ஃபைபர், அதனுடைய அளவு 60 cm இன் லென்த். இதெல்லாம் ஸ்மாலஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு செல்ஸுடைய அளவை பார்க்கறதுக்காக நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 types ஆஃப் செல்ஸ். என்னென்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். இந்த 2 செல்களை பற்றி நம்ம சில விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். இதில் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னா என்ன? இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் என்ன இருக்காதுன்னா, நோ நியூக்ளியஸே இருக்காது. இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரீலி சஸ்பெண்டட். இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நமக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கும், தடை செய்யப்பட்டிருக்கும். இந்த ரீஜியனுக்கு பேர் என்ன சொல்றோம்னா, அது தடை செய்யப்பட்ட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட இந்த ரீஜியனுக்கு பேர் என்ன சொல்றோம்னா நியூக்ளாய்டு அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து தே ஆல் ஆர் சிங்கிள் செல்ட் மைக்ரோ ஆர்கானிசம். இதெல்லாம் சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆர்ச்சியா பாக்டீரியா அண்ட் கியனோபாக்டீரியா. இதெல்லாம் வந்து சிங்கிள் செல். இதுல வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தடை செய்யப்பட்டிருக்கும். இந்த ரீஜனுக்கு பேர் நியூக்ளியோய்டு சொல்றோம். இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ்ல நோ நியூக்ளியஸே இருக்காது. இந்த செல்லுடைய சைஸ் 0.1 இருந்து 0.5 m டயாமீட்டர்ஸ் இருக்கும் இதனுடைய அளவு. இந்த ஹெரிடிட்டி மெட்டீரியல் கேன் எய்தர் பி டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இந்த ஹெரிடிட்டி மெட்டீரியல் டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். இது வந்து பைனரி ஃபிஷன் அண்ட் ஏசெக்சுவல் ப்ராடக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன். இங்கே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எதுவுமே நடக்காது. இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. இது ஒரு டைப். இதில் என்னென்ன ஷேப்பில் இருக்கு? ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் என்னென்ன ஷேப் இருக்குன்னு பார்த்தோம்னா, கொக்கி, இது பேர் வந்து பாக்டீரியம் தட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா கோக்கஸ் அப்படிங்கிறது சொல்றோம். அதுக்கடுத்து வந்து பேசிலி அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பேர் பேசிலின்னு சொல்றோம், அல்லது ராடு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஸ்பைரல் பாக்டீரியா, ஸ்பைரல் மாதிரி சுத்தி இருக்கும். இதுக்கு ராடு ட்விஸ்ட் இன்டு ஸ்பைரல் ஷேப்ஸ், அது பேர் சொல்றோம் நம்ம. அதுக்கடுத்து விப்ரியோ கம்மா ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த 4 ஷேப் சொல்றோம். கொக்கி, அதுக்கடுத்து வந்து பேசிலி, அதுக்கடுத்து ஸ்பைரல் பாக்டீரியா, அதுக்கடுத்து விப்ரியோ. இந்த 4 டைப் ஆஃப் ஷேப்ஸ்ல இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் ஆனது அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து யூகாரியோட்டிக் செல். இந்த செல் என்னன்னா ட்ரூ நியூக்ளியஸ். இதுல வந்து ஒவ்வொரு செல்களையும் நியூக்ளியஸ் கண்டிப்பா இருக்கும்.
The size of the cell range என்ன இருக்குன்னா 10 to 100 m in diameter, 10 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. இது வந்து பிளான்ட்ஸ், ஃபங்கி, புரோட்டோசோன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாத்துலேயும் இந்த டைப் ஆஃப் யூகாரியோட்டிக் செல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா மானிட்டரிங் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் எலக்ட்ரோட்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். ஒரு செல்ல இருந்து வெளியில போகக்கூடியது மற்றும் உள்ள வரக்கூடிய இந்த நியூட்ரியன்ட்டையும் எலக்ட்ரோட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மானிட்டர் பண்ணக்கூடிய வேலையை இது பண்ணுது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் டு செல் கம்யூனிகேஷன். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இந்த செல்லானது பார்க்குது. தே ப்ரொடியூஸ் செக்ஸுவலி அஸ் வெல் அஸ் ஆக்செக்சுவலி, ரெண்டுமே பண்ணுது. ரீப்ரொடக்ஷனுக்கும் இதுக்கு ரீப்ரொடக்ஷன் இல்லாமலும் இருக்கு. பட் நம்ம முன்னால ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ரூகாரியோட்டிக் செல்ல வந்து ஒன்லி ஏசெக்சுவல் மட்டும்தான், இங்கே செக்ஸுவல் அண்ட் ஏசெக்சுவல் ரெண்டுமே கலந்துருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கும் பொழுது இதனுடைய பர்பஸை நம்ம புரிஞ்சு அந்த கொஸ்டின் இதை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே நம்ம என்னென்ன ஆர்கானல்ஸ் இருக்குது, செல்லுக்குள்ளே என்னென்ன ஆர்கானல்ஸ் இருக்குன்னு வரிசை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்கறது செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்னா என்ன அப்படின்னா சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ட்ஸ் த செல். செல்லை பாதுகாக்கிறதும் செல்லை சப்போர்ட் பண்ணக்கூடிய பொறுப்பை இது எடுத்துக்குதுன்னா இந்த செல் மெம்பரேன் அப்படிங்கிறத எடுத்துக்குது. இது என்ன செய்யுது? கண்ட்ரோல் மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். செல்லுக்குள்ள வர்றதையும் செல்லுக்கு வெளியே போகக்கூடிய சப்ஸ்டான்சஸ் என்ன பொருட்கள் வெளியே போகக்கூடியங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணக்கூடியதான் இந்த செல் மெம்பரேன். இது வந்து இட் செப்பரேட்ஸ் த செல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து செல்லை பாதுகாக்கக்கூடிய வேலையை செல் மெம்பரேன் பண்ணுது. இது எங்க இருக்கு? ஆல் செல்ஸ், எல்லா செல்லுலையும் செல் மெம்பரேன் ஆனது கண்டிப்பாக இருக்கும். அப்பதான் இது வந்து பாதுகாக்கப்படும். அப்புறம் இது வந்து அவுட்டர் கவரிங் ஆஃப் த செல். ஒரு செல்லுடைய அவுட்டர் கவரிங்கா இருக்கு, அதனாலதான் இது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பாதுகாக்கப்படுது. இதுக்கு பேரு நம்ம சொல்றோம், இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் கூட நம்ம இதை சொல்ல முடியும். ஸோ பாதுகாக்கிறதுக்காக முக்கியமான வேலையை பார்க்கக்கூடியதான் செல் மெம்பரேன். அப்புறம் இது வந்து போரஸ் மெம்பரேன்னு கூட சொல்லலாம் நம்ம. இது என்ன பண்ணுது? பெர்மிட் த மூவ்மெண்ட் ஆஃப் செலக்டிவ் சப்ஸ்டான்சஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். பிசைட்ஸ் this the cell membrane also protects the cellular compound from damage and leakage. ஒரு செல்லு உடைஞ்சு போய் அது டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, லீக் ஆகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடியது அந்த செல் மெம்பரேன். இது வந்து ஒரு அவுட்டர் கவர். செல்லை சுத்தி இருக்கிறதுனால எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கிறது தான் இந்த செல் மெம்பரேன்னு சொல்றோம். இந்த ஃபார்ம்ஸ் தி வால் லைக் ஸ்ட்ரக்சர். வால் மாதிரி எப்படி வீட்டுக்கு ஒரு செவர் இருக்கோ அது மாதிரி இந்த செவர் மாதிரி நம்மளுடைய செல்லை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்யறதா இந்த செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு செல் வால். இந்த செல் வால் இஸ் தி மோஸ்ட் ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் செல் ஸ்ட்ரக்சர். இது ஒரு பிளான்ட் ஸ்ட்ரக்சருடைய ஒரு பேசிக் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியது செல் வால். இது எதனால ஆக்கப்பட்டிருக்கு? மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இந்த 3 பொருட்களால இந்த செல் வாலானது அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான பொருள். இட் ப்ரொடெக்ட்ஸ் தி பிளாஸ்மா மெம்பரேன் அதர் செல்லுலர் காம்பனன்ட்ஸ். எதை பாதுகாக்குதுன்னா செல் மெம்பரேனை பாதுகாக்குது. செல் மெம்பரேன் வந்து செல்லை பாதுகாக்குது. செல் மெம்பரேனை எது பாதுகாக்குதுன்னா செல் வால். எல்லா காம்பனன்ட்ஸையும் பாதுகாக்கக்கூடியது செல் வால். ஸோ செல் வாலுங்கிறது அவுட்டர் கவர் அப்படியே இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்குது. அதுக்கு பின்னாலதான் செல் மெம்பரேன் இருக்கு. ஸோ செல் மெம்பரேன் செல்லை பாதுகாக்குது, செல் மெம்பரேனை செல் வால் பாதுகாக்குது. இட் இஸ் a rigid and stiff structure. ரொம்பவும் ரிஜிட்டானது, ரொம்ப ஸ்டிஃபானது, உறுதியாகவும் இருக்கும், அதே நேரத்துல கொஞ்சம் ரிஜிட்டாகவும் இருக்கும். அப்பதான் அது வந்து வெளியில இருந்து பாதுகாக்க முடியும். இது என்ன கொடுக்குது? இட் ப்ரொவைட்ஸ் ஷேப் அண்ட் சப்போர்ட் த செல். செல்லுக்கான அது அமைப்பு கொடுக்கறதுக்கும் செல்லை சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை இந்த செல்வால் பார்க்குது. அப்போ அவுட்டர்ல இருக்கிறது செல்வால், அதுக்கு பின்னால இருக்கிறது செல் மெம்பரேன், அதுக்கு பின்னாலதான் செல், அதுக்குள்ளதான் மற்ற ஆர்கானல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய பொருள் வந்து சைட்டோபிளாசம். இந்த பார்த்தீங்களா, இதை சைட்டோபிளாசம். இந்த பிக்சர்ல இதை சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு திக் அண்ட் கிளியர் ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடியது. ரொம்ப கிளியரா இருக்கும், ஆனா திக்கா இருக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வித்தின் எ செல் எங்க நடக்குது? இங்கதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. செல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் சைட்டோபிளாசம் சொல்றோம். இந்த செல் ஆர்கான் சச்சஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வாகுல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ் அண்ட் ஆர் சஸ்பெண்டட் இன்டு தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துல இது எதுவுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இங்க இருக்கு, தனியா இருக்கு. ரிபோசோம்ஸ் அது தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா பொருட்கள்லாம் இதுல வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கும். சைட்டோபிளாசத்துல இருந்து கலந்துருக்காது, சைட்டோபிளாசத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடியது.
அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து நியூக்ளியஸ். இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா என்ன? நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் ஹெரிடிட்டி மெட்டீரியல். இங்க இருந்து தான் பாரம்பரியத்தான ஒரு பாரம்பரியமா நமக்கு ஒரு விஷயம் அமையுதுன்னா அது எங்கிருந்து வருதுன்னா அந்த நியூக்ளியஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த நியூக்ளியஸ் மூலியமா தான் அடுத்த நியூக்ளியஸ்க்கு போகும் பொழுது இந்த ஹெரிடிட்டி மெட்டீரியல் வந்து நமக்கு அடுத்ததுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதான் நம்ம டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது. அப்புறம் சிக்னல் டு த செல் டு க்ரோ, மெச்சூர், டிவைட் அண்ட் டை. இதுதான் அந்த நியூக்ளியஸ் தான் சிக்னலை கொடுக்குது. என்ன சிக்னலை கொடுக்குதுன்னா செல் வளர்றதுக்கு, செல் வந்து மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு, செல் டிவிஷன் அப்போ அல்லது செல் உடஞ்சு திருப்பி இன்னொரு செல் வருது. இது எல்லாத்துக்குமே காரணமாக அதுக்கு வந்து சிக்னல் அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை அந்த நியூக்ளியஸ் பார்க்குது. இந்த நியூக்ளியஸ் சரௌண்டட் பை த நியூக்ளியர். நீ செல்லுல இந்த நியூக்ளியஸை யாரு வந்து பாதுகாக்கிறன்னா நியூக்ளியர். எப்படி வந்து செல்லை பாதுகாக்கிறது செல்வால் செல் மெம்பரேன் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த நியூக்ளியஸை பாதுகாக்கிறது யாருன்னா நியூக்ளியர். இதுதான் என்ன பண்ணுது? இட் செப்பரேட்ஸ் தி டிஎன்ஏ ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் த செல். இந்த டிஎன்ஏ ஒரு செல்லுல நியூக்ளியஸ்ல உள்ள டிஎன்ஏவை அடுத்த செல்லுக்கு இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த நியூக்ளியர் பார்க்குது. இதுதான் இன்னொரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் உள்ள இடையில உள்ள ஒரு வால் மாதிரி அமைஞ்சு ஒரு டிஎன்ஏ அடுத்த டிஎன்ஏவோட டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இது ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். அப்புறம் ரீப்ரொடக்ஷன், செல் குரோத், ரெண்டுக்குமே இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்திருக்கு. ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது, ரீப்ரொடக்ஷன் அண்ட் செல் குரோத், செல் வளர்ச்சிக்கும் இதான் காரணமா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு செல்லுலையும் அதற்கான நியூக்ளியஸ் தனியா இருக்கும். அந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இன் சைட்டோபிளாசம். மெம்பரேன் தனித்தனியா இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அடுத்தது நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் இஸ் சைட் ஆஃப் தி ரிபோசோம் சிந்தசிஸ். ரிபோசோம்ஸ் சிந்தசிஸ் ஆகக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பேரு, அந்த சைட்டுக்கு பேர் சொல்றோம்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்றோம். ஆல்சோ இட் இஸ் இன்வால்வ் இன் கண்ட்ரோலிங் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ். செல்லுலாருடைய ஆக்டிவிட்டீஸையும் செல்லுலாருடைய ரீப்ரொடக்ஷனையும் கண்ட்ரோல் எங்க நடக்குது, எதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதை அதில் இன்வால்வ் ஆகக்கூடியது எதுனா நியூக்ளியோலஸ். எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செல்லுலார் ரீப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து நியூக்ளியர் மெம்பரேன். நம்ம அதுக்கு முன்னால செல் மெம்பரேன் பார்த்தோம். இப்போ பார்த்தது நியூக்ளியர் மெம்பரேன். The nuclear membrane protects the nucleus by forming a boundary between the nucleus and other cell organs. ஸோ நியூக்ளியஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை நியூக்ளியர் மெம்பரேன் பார்க்குது. இந்த நியூக்ளியர் மெம்பரேன் அடுத்த ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, ரிபோசோம்ஸ் இருக்கு, சென்ட்ரோசோம்ஸ் இருக்கு, இது எல்லாத்துல இருந்தும் இதை வந்து நியூக்ளியஸை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த நியூக்ளியர் மெம்பரேன் பாதுகாக்குது. அதுக்கடுத்து குரோமோசோம்ஸ் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்குது. play a crucial role in determining the sex of an individual. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஒரு உயிரினத்தினுடைய செக்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள், முக்கியமான உறுப்புன்னா அந்த குரோமோசோம்ஸ் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் செல் கண்டைன் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு செல்லுலையும், ஹியூமன் செல்லையும் இருக்கு. இதுதான் நம்ம டிசைட் பண்றது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இது வந்து என்னன்னா அந்த 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். அதுக்கடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் த்ரூ அவுட் த செல். நம்ம முழுவதும் நம்ம செல்லுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பஸ் மாதிரி செயல்படுறதா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தினுடைய பிக்சர். இது என்ன பண்ணுது? மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் லிபிட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் புரோட்டீன். மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் உடம்புக்குள்ள வந்து அதை வந்து கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸா மாற்றி, இல்லை வந்து கார்போஹைட்ரேட் கிளைக்கோஜனை மாற்றி அதை குளுக்கோஸா மாற்றி உடம்பு கொடுக்குறதும், அல்லது வந்து லிப்பிடை சிந்தசிஸ் பண்ணுறது, ஸ்டெராய்டை சிந்தசிஸ் பண்ணுறது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறது. நம்ம உடம்புல உள்ள கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் நமக்கு மெட்டபாலிசத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணுது. அதுக்கடுத்து கோல்கி பாடிஸ், கோல்கி அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கு பேர் செல் போஸ்ட் ஆஃபீஸ்னு பேர். அப்போ செல்ஸ்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ் யாருன்னா கோல்கி அப்பரேட்டஸ். இது என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வித்தின் த செல். செல்லுக்குள்ளேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம மினி பஸ் மாதிரி இது. செல்லுக்குள்ளேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை அந்த கோல்கி பாடிஸ் வந்து பார்க்குது. நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்டான ரோலும் பேரும் சொல்லிட்டே வரோம். நீங்க அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியோ அல்லது எழுதியோ வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கும்போது ஈஸியா இருக்கும். நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கும் பொழுதும்
நான் இதை எல்லாத்தையும் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி கிடைக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு ஆன்சராகவே வந்துடும், கொஸ்டினோட ஆன்சராகவே வரும். இருந்தாலும் நீங்களும் நோட் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு சென்ட்ரோசோம், இது சைட்டோஸ்கெலட்டன் ஆர்கனைசர் அப்படிங்கிறது பேரு. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மைக்ரோடியூபிள்ஸ் ஆஃப் த செல். சென்ட்ரோசோம்ஸ் ப்ரொடியூசஸ் தி மைக்ரோடியூபிள்ஸ். இந்த மைக்ரோடியூபிள்ஸ் மூலியமா தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மைக்ரோடியூபிள்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே அனுப்புது. இப்போ இதை சொன்னோம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பேர் தான் இஆர்னு பேர். இந்த இஆர் அண்ட் த கோல்கி அப்பரேட்டஸ் இது எதை டைரக்ட் பண்ணுதுன்னா இஆரையும் கோல்கி அப்பரேட்டஸையும் டைரக்ட் பண்ணக்கூடியது. கோல்கி அப்பரேட்டஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வித்தின் த செல் ஒரு பஸ் மாதிரின்னு சொன்னோம். நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இது ரெண்டையும் எது நமக்கு டைரக்ட் பண்ணுதுன்னா இந்த சென்ட்ரோசோம் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணுது. சென்ட்ரோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 2 சென்ட்ரியோல்ஸ். ஒவ்வொரு சென்ட்ரோசோம்ஸ்லயும் 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. இது வந்து இந்த செல் டிவிஷன் அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் தி மிட்டோட்டிக் ஸ்பிண்டில், இது வந்து நம்ம செல் டிவிஷன் அப்போ ரொம்ப முக்கியமான வேலையை பார்க்கக்கூடியது இந்த சென்ட்ரோசோம்ஸ். இந்த மைட்டோட்டிக் அப்படிங்கிற ஸ்பிண்டிலா வந்து ஃபார்மேட் ஆகுறதுக்கு இந்த சென்ட்ரியோல்ஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. A single centrosomes is present in the animal cell. ஒரு அனிமல் செல்லில் ஒரு சிங்கிள் சென்ட்ரோசோம்ஸ் தான் இருக்கு. They are also found in some fungi and algae cells. அதுல மட்டும் கிடையாது, ஃபங்கில கூட இந்த சென்ட்ரோசோம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஒரு சென்ட்ரோசோம்ஸ்க்குள்ள 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கு, நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து ரிபோசோம்ஸ், அதனுடைய வேலை என்ன? ரிபோசோம்ஸ் ஆர் தி புரோட்டீன் சிந்தசைசர் ஆஃப் த செல். செல்லினுடைய வளர்ச்சிக்கு புரோட்டீன் தேவை, உடம்போட வளர்ச்சிக்கு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து ரிபோசோம்ஸ் பண்ணுது. அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியா நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லுடைய பவர் ஹவுஸ், அதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. இது என்ன பண்ணுது? இதுதான் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதுவும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா எனர்ஜி கொடுக்குது. அப்புறம் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மைட்டோகாண்ட்ரியா வழியாக தான் அந்த ஏடிபி நமக்கு உடம்புக்கு வருது. ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கடுத்து லைசோசோம்ஸ், இது வந்து என்ன பண்ணுது? engulfing the foreign bodies entering the cell and helps in the cell renewal. ஃபாரின் வெளியில இருந்து வரக்கூடிய பொருள் வர்றதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. வெளியில இருந்து ஒரு பொருள் வந்து தாக்குது, செல்லை தாக்குதுன்னா அதை தாக்க விடாம தடுக்கிறது வந்து லைசோசோம்ஸ். அப்புறம் செல்லை வந்து ரினியூவல் பண்ணுது. ஒரு செல் முடிஞ்சிச்சா அடுத்த செல், ஒரு செல் டை ஆகுது, இன்னொரு செல் வரக்கூடியது. இந்த செயினை வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னா லைசோசோம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால இதுக்கு பேர் வந்து செல்ஸ் சூசைடு பேக். செல்லு வந்து இறக்கக்கூடிய ஒரு பேக். அதே சூசைட் ஆகுதுன்னா இது இறக்குது. ரெனியூவல் பண்றதுனால ஒரு செல் இறந்தவொன்னா அடுத்த செல் இன்னும் உருவாகும். அப்ப அந்த இறந்த செல்லுகள்லாம் பாதுகாக்கக்கூடிய பையனால அது பேர் லைசோசோம்ஸ் பேர். ஸோ சூசைட் பேக்ஸ், செல்ஸ் சூசைட் பேக்ஸ் வந்து லைசோசோம்ஸ். அதுக்கடுத்து வந்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் ஆர் தி பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் தி போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் நமக்கு இது வந்து தாவரத்தில் நம்ம இப்போ தாவரத்தில் பேசிட்டு இருக்கோம். அந்த போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது குளோரோபிளாஸ்ட். இது வந்து பிக்மெண்ட், இது வந்து குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டை வந்து வச்சிருக்கு குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த பொருளானது. அதுக்கடுத்து வேக்யூல்ஸ், இது வந்து என்ன இருக்கு, எது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுது? இந்த வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது ஃபுட்டு, வாட்டர் அண்ட் அதர் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். நம்ம செல்லுல உள்ள ஃபுட்டு, வாட்டர், இந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு டஸ்ட்பின் மாதிரி, செல்லுடைய டஸ்ட்பின் கூட வச்சுக்கலாம். இந்த செல்லுடைய ஸ்டோர் ஹவுஸ் இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எதுனா வேக்யூல்ஸ் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கடுத்து வந்து பிளாங்கிகுலம் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ரொம்பவும் லாங்காகவும் இருக்கும், விப்பாகவும் இருக்கும். செல்லுலார் லோக்கோமோஷன், செல்லு வந்து மூவ் ஆகிறத இது வந்து ஒரு எய்டு மாதிரி பயன்படுது. பாசிட்டிவ் அண்டு கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம்ஸ். இது எப்படின்னா பாசிட்டிவாகவும் அல்லது நெகட்டிவ் ஆர்கானிசம்ஸாகவும் இது வந்து நம்மளுக்கு வந்து நடந்துக்குது. இது வந்து ஒரு எய்டு செல்லுலார் லோக்கோமோஷன். அதுக்கு வந்து இது வந்து இந்த பார்ட்டானது பயன்படுது. அதுக்கு செல் மெம்பரேன், சைட்டோபிளாசத்தை சுற்றி உள்ள அந்த பொருளுக்கு பேர் செல் மெம்பரேன்னு சொல்லக்கூடியது. செல்லுக்கு உள்ள வந்து செல்லுக்கு வெளியே போகக்கூடிய சப்ஸ்டான்சஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. செல் வால், செல் வாலுங்கிறது செல் மெம்பரேனையே பாதுகாக்கக்கூடியது செல் வால். அதுக்கு சைட்டோபிளாசம், இந்த சைட்டோபிளாசத்தில் எந்த ஒரு ஜெல்லு மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. என்சைம், சால்ட்ஸ், செல் காம்போனன்ட்ஸ் அண்ட் வேரியஸ் ஆர்கான் மாலிகூல்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு. இந்த செல் சைட்டோபிளாசத்துல தான், இந்த சைட்டோபிளாசத்துல எல்லாமே இருக்கு. இது ஒரு ஜெல்லி மாதிரி உள்ளது. அதுக்கடுத்து நியூக்ளியாய்ட், இந்த ஏரியா ஆஃப் சைட்டோபிளாசம் தட் கண்டைன்ஸ் எ ப்ரொகாரியோட்
சிங்கிள் டிஎன்ஏ மாலிகுல். சிங்கிள் டிஎன்ஏ மாலிகுல் உள்ள அந்த ஏரியாவுக்கு பேரு நம்ம நியூக்ளியாய்டுன்னு சொல்லக்கூடியது. ப்ரொகாரியோட்ஸ் சிங்கிள் டிஎன்ஏ மாலிகுல். ப்ரொகாரியோட்ஸ் டிஎன்ஏ மாலிகுல் இருக்கு. அந்த டிஎன்ஏ மாலிகுல் உள்ள அந்த ஏரியாவுக்கு பேரு நியூக்ளியாய்டுன்னு சொல்லக்கூடியது. சைட்டோபிளாசத்துல இது இருக்கு. சைட்டோபிளாசத்துல இந்த ப்ரொகாரியோட் சிங்கிள் டிஎன்ஏ மாலிகுல் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பேர் மட்டும் நம்ம நியூக்ளியாய்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து கிளைகோகாலிக்ஸ். இது வந்து கிளைகோப்ரோட்டீன் பாலிசாக்கரைட் கவரிங். பாலிசாக்கரைட்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம கார்போஹைட்ரேட் உள்ளது. இது வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. தட் சரவுண்ட்ஸ் தி செல் மெம்பரேன்ஸ். செல் மெம்பரேனை கவர் பண்ணப்பட்டிருக்கு. செல் மெம்பரேனை இது கவர் பண்ணியிருக்கு. கிளைகோகாலிக்ஸ். அடுத்து cytoplasmic inclusions. It contains inclusion bodies like ribosomes and larger masses scattered in the cytoplasmic matrix. சைட்டோபிளாசத்துல உள்ள இந்த ரிபோசோம்ஸையும் இது சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ் சிதறி கிடக்கிறதையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ் சொல்லக்கூடியது. நம்ம அதுக்கடுத்து எபித்தீலியல் செல். இப்போ டைப்ஸ் ஆஃப் செல் பார்க்குறோம். எபித்தீலியல் செல்னா என்ன? These cells are tightly attached. ரொம்ப இறுக்கமா அட்டாச் ஆயிருக்கும். இது பேர் எபித்தீலியல் செல்னு சொல்லக்கூடியது. இது பார்க்கறதுக்கு ஹாலோ ஆர்கன், ரொம்ப கோள வடிவத்தில் இருக்கும். அப்புறம் blood vessels, digestive organs and else form of surfaces of things like the skin. இது எப்படி எது மாதிரி இருக்கும்னா நம்முடைய இரத்த நாளங்கள், டைஜஸ்டிவ் ஆர்கான் இதெல்லாம் வந்து இந்த எபித்தீலியல் செல்ல தான் ஆக்கப்பட்டிருக்கும். they are dozens of types of epithelial cells. epithelial cellsலயே பல டஜன் இருக்கு. பல டஜன்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. ஒரு செல் ரெண்டு செல் இல்ல, உடம்புல எபித்தீலியல் செல்ல பல டைப்ல இருக்கு. அதுக்கு நர்வ் செல் பத்தி பார்க்குறோம். these cells are specialized for communication. நர்வ் செல்ஸ்னா கம்யூனிகேஷன். நம்ம நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் சொல்றோமே, அது நம்ம மசில்ல இருந்து நம்முடைய பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய செல்லுக்கு தான் இந்த நர்வ் செல்ஸ் சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுது? சிக்னல்ஸ் ஃப்ரம் பிரெயின் டு மசில் அண்ட் கிளாண்ட்ஸ். நம்முடைய கிளாண்டும் செக்ரியேட் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிறத சொல்லக்கூடிய செல்லு நர்வ் செல். தட் கண்ட்ரோல் தேர் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்பு இந்த நர்வ் செல்ஸுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ ரிசீவ்ஸ் சென்சரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம். சென்சரிலிருந்து வரக்கூடிய கண்ணு பார்க்கறது, நம்ம தொடு உணர்ச்சி, அப்புறம் காதல கேட்கறது, இது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பக்கூடிய வேலையை இந்த நர்வ் செல்ஸ் பார்க்குது. ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இந்த பிரெயின்ல 40 பில்லியன் செல்ஸ் இருக்கு. ஸோ தேர் டஜன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. எப்படி எபித்தீலியல்ல பல டஜன்ஸ் இருக்குன்னு சொல்லுமோ, அதே மாதிரி நர்வ் செல்லையும் பல டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அது ஒன்றுக்கும் அதுக்கு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஷேப் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அமையுது. அதுக்கடுத்து பார்க்கறது மசில் செல். தீஸ் மசில் செல் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் கான்ட்ராக்ஷன். இது வந்து மசில்ஸ் வந்து சுருங்குறதுக்கும், மசிலுடைய விரியறதுக்கும், மசில்ஸுடைய அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நமக்கு தேவையான செல் வந்து இந்த மசில் செல். ஸோ மசில் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நர்வ் செல்ஸ். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேர் ஆர் 3 kinds ஆஃப் மசில் செல். 3 டைப் ஆஃப் மசில் செல்ஸ் இருக்கு. தே புல் அண்ட் டக் ஆன் போன்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் டு ப்ரொடியூஸ் மோஷன். நமக்கு இது எங்க இருக்கும்? போன் கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த போனு கூட அட்டாச் ஆகி டெண்டானு கூட அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டே நடக்குது. மசில்ஸ் சுருங்கி விரியறதுனால தான் நம்ம உடம்புல மூவ்மெண்ட் நடக்குது. இந்த மசில்ஸ் சுருங்கி விரியக்கூடிய வேலையை பார்க்கறது தான் இந்த மசில் செல். அதே மாதிரி இந்த மசில்ஸ் சுருங்கணுமா விரியணுமாங்கிற மெசேஜை அனுப்புறது யாருன்னா நர்வ் செல். ஸோ தே ஆல்சோ ஃபார்ம் ஏ திக் அவுட்டர் வால்ஸ் ஹாலோ ஆர்கன். இதுவும் ஹாலோ ஷேப்ல இருக்கும். லைக் பிளஸ் டைஜஸ்டிவ் ஆர்கன் மாதிரி இதுவும் ஹாலோ ஷேப்ல தான் இருக்கும். இது வந்து முக்கியமான வேலை கான்ட்ராக்ஷன், மோஷன், நம்முடைய உடம்புடைய மூவ்மெண்ட். அதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ செல். கனெக்டிவ் டிஷ்யூ செல்லாம் ஒரு ஆர்கனை இன்னொரு ஆர்கனை கூட கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூ செல். தீஸ் செல்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் டு த பாடி. நம்ம ஸ்ட்ரக்சரா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த செல்லு தான் இது. அகைன்ஸ்ட் ஃபாரின் இன்வேடர்ஸ் லைக் பாக்டீரியா. நம்ம வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நிப்பாட்டக்கூடிய வேலையை வந்து இந்த கனெக்டிவ் செல்லு பார்க்குது. ஸோ 2 types. ஒன்று ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஃபேட் செல்ஸ். இது 2 டைப் ஆஃப் கனெக்டிவ் செல்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து அதர் செல்ஸ் மைக்ரேட் இன்டு கனெக்டிவ் டிஷ்யூ ஃப்ரம் பிளட் ஸ்ட்ரீம் டு ஃபைட் டிசீஸ். இது வந்து பிளட் ஸ்ட்ரீம் மூலியமா ஃபைட் டிசீஸாக நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ கார்டிலேஜ் அண்ட் போன்.
கார்டிலேஜ்னு சொல்லக்கூடியது ரொம்ப 2 போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர் மாதிரி உள்ளது அந்த கார்டிலேஜஸ். 2 போனை கனெக்ட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ராங் கொடுக்குது. அப்புறம் நமக்கு 2 போன் ஒட்டி இருக்கும், ஆனா மூவ்மெண்ட் இல்லாம பாதுகாக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த கார்டிலேஜஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஸ்கல்லுல 2 ஸ்கல்லு சேர்ந்து இருக்கு, ஜாயிண்ட் இருக்கு. இது யார் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா கார்டிலேஜஸ் கனெக்ட் பண்ணிருக்கும். கார்டிலேஜஸ் எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோ அங்கெல்லாம் மூவ்மெண்ட் பாசிபிள் இல்லை. எங்கெல்லாம் லிகமெண்ட் கனெக்ட் பண்ணிருக்கோ அங்கெல்லாம் மூவ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்டிலேஜ் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அப்படிங்கிற பகுதியில இருந்து செல் அப்படிங்கிற பார்ட்டை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம இதுல செல் டிவிஷன், டிஷ்யூ இந்த மாதிரி இந்த ஏரியாவிலேயே இன்னும் நம்ம நடத்த வேண்டியது இருக்கு. நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதை ஒவ்வொரு பார்ட்டா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ கண்டென்ட் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த பார்ட்ஸ் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கு, ஹார்ட், லங்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. அதை ஒவ்வொரு பார்ட்டா அடுத்தடுத்து வர வர நம்ம ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம அனாட்டமி அண்ட் பிசியாலஜியில் செல் அப்படிங்கிற பகுதியை பற்றி பார்த்துருக்கோம். இதுலேயே நம்ம அதிகமான ஸ்லைட்ஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லையும் மீனிங்ஃபுல்லாக முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஸ்லைட்ல இருந்து மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணி 5 to 10 கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா செல் அப்படிங்கிற பார்ட்டும் உங்க கையில இப்போ மனப்படமா இருக்கும். இது கேட்கறதோட மட்டும் இல்லை, நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைட்ல இருந்தும் மினிமம் 5 to 10 கொஸ்டின்ஸ் நீங்களே எடுங்க. எவ்வளவு லென்த் இருக்கு, எவ்வளவு ஹைட் இருக்கு, அதனுடைய மறுபெயர் என்ன, அதனுடைய சிக்னிஃபிகண்ட் என்ன, அது எந்த சமயத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஒரு பேர் என்ன, அதுக்கு மறுபெயர் என்ன, அது ஆத்தர் யாரு, எந்த இயர், இப்படி ஒண்ணா நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கையில இப்ப நம்ம பேசின இதுல இருந்து கிட்டத்தட்ட நீங்க மினிமம் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் உங்களால ரெடி பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா செல்ஸ் அப்படிங்கிற பகுதி பத்தி கவலைப்படாமலே இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.